கொரிந்தியர் 11 நீங்க பைபிள்ல நீங்க அதை எடுத்து நீங்க வாசிக்க வேணுமாக நான் கேட்கிறேன். நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன் என்று சொன்னா நான் வாசிக்க எனக்கு ஈஸியா இருக்கும் அதுல விளங்கப்படுத்த. கேட்டதுக்கு நன்றி. இந்த கம்யூனியன் தயவு செய்து நீங்க வீட்டை இன்றைக்கு நீங்க கட்டாயம் அப்பத்தை எடுத்து நீங்க பிச்சு உங்களோட குடும்பத்துக்கு கொடுங்க. இருந்தா திராட்சை ரசத்துக்கு பதிலாக ஒரு ரசத்தை எடுத்து நீங்க கொடுங்க. ஆமென். சோ வெங்கட வீட்டு ஒவ்வொரு சண்டையும் இது நிச்சயமாக இருக்கும். சோ இது ஏன் முக்கியத்துவம் என்பதை நான் உங்களுக்கு வார்த்தை ஊடாக இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். சிலர் நீங்க இத அசட்டை பண்றீங்க, சிலர் நீங்க இதை அசட்டை பண்றீங்க. சோ ஆகையால தயவு செய்து இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சு உள்ளவனுமாக நீங்க ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமென். இந்த வசனம் நீங்க புரிஞ்சு கொள்ளும்படியாக நீங்க தான் ஜெபிக்கணும். உங்களுக்காக நான் வாஞ்சி ஆக முடியாது. தாகம் உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம்? கொடுக்கிறார். சோ ஆகவே நாம ஒட்டுமொத்த இந்த வார்த்தைகளுக்காக இன்றைய வார்த்தைகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். தகப்பனே, நீங்க ஏற்கனவே நீங்க எழுதி வச்ச உங்களுடைய சத்திய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தகப்பனே, இந்த சத்தியங்கள் எங்களுக்கு மறைபொருளாய் இல்லாம எங்களுக்கு அது வெளிச்சமா இருக்கட்டும். இதுல இருக்கிற ஒருவருக்கு அது மறைபொருளாக இருக்க வேண்டாம். நீங்களே கேளுங்க, தகப்பனே எனக்கு சத்தியம் மறைபொருளா இருக்க வேண்டாம். எனக்கு அது என் இருதயத்தில் அது பிரகாசிக்கட்டும். உங்களோட முகத்துல இருக்கிற அந்த ஒளி என் இருதயத்துல பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, எனக்காகவும் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வசனத்தினுடைய ரகசியங்கள் வெளிப்படட்டும் இயேசுவின் மூலமாய். ஆமென். சோ மிக முக்கியமான சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில இங்க பேச போறேன். அநேக தரம் நான் பேசியிருக்கிறேன். ஆனா இந்த தரம் நீங்க நல்ல வெளிச்சத்தோட நல்ல ஒரு வாஞ்சியோட இதை கேளுங்க. ரைட்? இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. 21வது வசனம் 23வது வசனம் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப ஏற்கனவே பவுல் இந்த காரியத்தை என்ன செய்திருக்கிறார்? அந்த கொரிந்து சபைக்கு ஒப்புவிச்சிருக்கிறார். இப்படித்தான் நீங்க கர்த்தருடைய மரணத்தை நீங்க என்ன செய்யணும்? நினைவு கூறணும். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நீங்க இந்த முறையில தான் நினைவு கூறணும் என்றதை அவர் ஏற்கனவே கொடுத்திருந்தார். சோ அதனாலதான் அவர் சொல்றார், உங்களுக்கு ஒப்புவித்ததை இதை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். ஆமென். சோ இது எவ்வளவு மிக முக்கியம் என்றதை நீங்க சிந்திக்கணும். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக. இயேசு இந்த சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். இயேசுவின் மரணம் என்னத்துக்காக நடந்தது? நமக்காக, நம்முடைய ஜீவனுக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக,
நம்முடைய நலன் கருதி, நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக. ஆமென். சோ இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி, அதாவது என்னுடைய மரணத்தை. சோ பாருங்க, என்னை நினைவு கூறும்படி என் மரணத்தை என்றால் இந்த வசனம் 26வது வசனத்தில் இப்படி சொல்றார், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், எப்பப்பெல்லாம் நீங்க இதை செய்கிறீங்களோ, கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். என்னத்தை தெரிவிக்கிறோமா? மரணத்தை. சோ ஏன் மரிச்சார்? அதைத்தான் இப்ப சொல்றாரு. இங்க பாருங்க, சோ அதை போட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற அல்லது உங்களுக்காக மரிக்கிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை, என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. பானம் பண்ணும் போதும் எல்லாம் என்னை நினைவு கூறும்படி, அதாவது ஏன் நான் ரத்தம் சிந்தினேன், இந்த ரத்தத்தால ஒரு புதிய உடன்படிக்கையை எங்களுக்காக ஏற்படுத்தினார். சோ அந்த உடன்படிக்கையால தான் நானும் நீங்களும் இன்றைக்கு இலவசமாய் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். சோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பம் திராட்சரசம் இது ரெண்டும் என்னத்தை குறிக்குது? பைபிள்ல பழைய ஏற்பாடுல இருந்து இந்த அப்பம், இந்த ரொட்டி அல்லது பான், சரியா? அந்த காலத்துல அப்பம் என்று சொல்றது அது ரொட்டி, மாவில செய்கிற ஒரு ரொட்டி. சோ எத்தனை பேருக்கு தெரியும், இந்த தானியம், இந்த அரிசி கிரைண்டர்ல போட்டு அரைச்சு மாவாக்கி அதை பிசைஞ்சு அதை குழைச்சு அதை பிறகு சுட்டு பிறகுதான் அது என்னவாகுது? ரொட்டி ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்க. திராட்சை ரசம், திராட்சை பழத்தை கிரஷ் பண்ணி நசுக்கி நொறுக்கி அதை பிறகு பதப்படுத்தி பண்படுத்தி எத்தனோ வருஷம் அதை வச்சுத்தான் அது நல்லொரு திராட்சை ரசமாக வெளியில வருது. அதைத்தான் பிறகு செலிப்ரேஷனுக்கு, கொண்டாட்டத்துக்கு பயன்படுத்துவார். மனுஷன் தன்னுடைய சந்தோஷத்துக்காக பகிர்ந்து கொள்றது. சோ இது ரெண்டும் என்னத்தை வெளிப்படுத்துது என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு, ரைட்? சோ அவர் மூலமாக வந்ததுதான் இன்றைக்கு நாங்கள் புசிக்கிற, இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்கள். ஆமீன். அப்பம் சும்மா வாரதல்ல, அல்லது திராட்சரசம் சும்மா வாரதல்ல, அதுக்கு எவ்வளவோ காரியங்கள் செய்யப்படுது. அதே போல இன்றைக்கு நானும் நீங்களும் ஆசீர்வாதம், கிருபையால் வருகிற, இயேசு கிறிஸ்துவால் வருகிற, அவருடைய மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுந்தினாலும் வருகிற ஆசீர்வாதம், அதுக்கு அடையாளம் தான் இந்த கம்யூனியன். இது இயேசுவால. ஆமீன். நம்மாலே அல்ல, இது இயேசுவால. அவருடைய கிருபை, அவருடைய தயவு இன்றைக்கு மனுஷனுக்கு என்ன செய்யுது? கொடுக்கப்படுது. சோ ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தருடைய ரமணமும் மேல்வாசனம் வாசிக்கல, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கை, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். சோ இங்கதான் பெரிய ஒரு பிளவொன்று உண்டாகும். என்ன பிளவுன்னு சொன்னா, இந்த வசனத்தினுடைய அறியாமையினால அநேகர் இந்த கம்யூனியனை ஆசீர்வாதமாக பார்க்கறது இல்லை. ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு தான் அந்த கம்யூனியன்ல பங்கு பெற்றுவார்கள். கிறிஸ்தவ சபைகளில அல்லது அங்காங்க இருக்கிற டிஃப்ரெண்ட் டினோமினேஷன் கிறிஸ்டியானிட்டி எல்லாம் என்ன செய்வார்கள், கம்யூனியனை வந்து தாங்கள் பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் எடுப்பார்கள், இல்லை என்று சொன்னா விட்டு ஒதுங்கிடுவார்கள். ஆனா இந்த வசனம் அதல்ல மீனிங். என்ன சொல்றாருண்டா, அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறான் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனா இருப்பான். சோ இப்ப கர்த்தருடைய சரீரம் ஏன் அடிக்கப்பட்டது, என்னத்துக்காக அடிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது, அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை புரியாம அதனுடைய அதனுடைய பலன்களை பலன்களை புரிஞ்சு கொள்ளாம இன்றைக்கு கம்யூனியன்ல இருக்கிற பொழுது நாங்கள் அதுக்கு பாத்திரவான்களாய் எடுக்கல. ஆண்டவர் எங்களை தன்னோட ஒன்றாய் சேர்க்கும்படி பாவியாகிய எங்களை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென். சோ அதற்காகத்தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். சோ அப்ப இந்த அறிவு, இந்த ஆவிக்குரிய அறிவு இல்லாம இயேசு என்னுடையவர், அவர் பாவிகளை முத்தம் செய்தவர். ஆமென். அது மட்டுமல்ல, பாவிகளுக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தவர். நீதிமான்களுக்காக இயேசு வந்து மரிக்கல, பாவிகளுக்காக. ஆமென். பிணியாளிக்குத்தான் ஆண்டவர் சொன்னார் வைத்தியம் தேவை என்று. எனக்கு கடவுளே தேவையில்லை, இந்த வாழ்க்கையில எல்லாமே இருக்குன்னு சொல்றவனுக்காக இயேசு மரிக்கல. எவனெல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கத்துக்காக காத்திருந்தானோ தன்னால பரிசுத்தமாக முடியாது, தன்னால தானே நீதிமானாக முடியாது, தன்னால தானே தன்னை ரட்சிக்க முடியாது. அல்லது இந்த இருள் சூழ்ந்த உலகத்துல, அல்லது ஆதாமின் பாவத்தினால் விழுந்து போன இந்த உலகத்துல என்னால தானே வாழ முடியாது என்று தங்களை கீழ்ப்படுத்தியவர்களுக்காக இயேசு கிறிஸ்துடைய தயவும் அவருடைய கிருபையும் இரக்கமும் காத்து கொண்டிருக்கின்ற பூமியில. சோ அந்த அடிப்படையில தான் இங்க பேசப்படுது, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறோம் என்றா கர்த்தரை குறிச்சும் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் குறிச்சு புரியாதவர்கள், அவர்கள்லாம் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுவார். சோ பாருங்க, அவர்கள் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவர்கள். அவர்கள் குற்றம் உள்ளவர்கள் சொல்லல, அவருடைய சரீரத்தை குறிச்சு பாருங்க. என்ற இயேசு எங்களை விசுவாசத்தினால நீதிமானாக்கிட்டார். இந்த வேற வழி அல்ல நாம நீதிமானாக. விசுவாசத்தினால நாம ஒட்டுமொத்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றதான் வேதம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது. சோ அதனால அடுத்த வசனத்துல சொல்ற, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதிக்கணும். ஏனென்றா எப்படி சோதிக்கணும், நான் இந்த பந்தியில இருக்கிறதுக்கு எனக்கு வந்த தகுதி, நான் பரிசுத்தவானாய் என் செய்களினால் இருக்கிறதுனாலே அல்ல, நான் இந்த பந்தியில் இருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெரியணும், நான் இன்றைக்கு இயேசுவோட அல்லது பிதாவினுடைய
பார்வையில அல்லது பிதாவுக்குள்ள நீதிமானாக்கப்பட்டது நான் என்னுடைய கிரியையினால அல்ல, எனக்கு கிடைச்ச கிருபை. கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதுதான் நாம கிறிஸ்துவுக்குள்ள நாம எங்களை சோதிச்சறியலாம். இன்றைக்கு எனக்கு கிடைச்ச நீதியா இருக்கலாம், எனக்கு கிடைச்ச பரிசுத்தமா இருக்கலாம், எனக்கு கிடைச்ச ரட்சிப்பா இருக்கலாம், எனக்கு கிடைச்ச ஞானமா இருக்கலாம். எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலதான் கிடைச்சது. சோ என்னை நானே நிதானிச்சறிஞ்சா நான் நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன். பிசாசு வந்த இடத்துல கேட்டா பிசாசு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஏனென்றா நான் இயேசு கிறிஸ்துவை வைச்சு அவரை மையமா வச்சுத்தான் நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றேன். இந்த பந்தியில நான் இருக்கிறது காரணம் இயேசு. இயேசுவோட சீஷர்கள் அந்த பந்தியில் இருக்கிறது காரணம் சீஷர்களுடைய பரிசுத்தம் அல்ல, சீஷருடைய நீதி அல்ல, சீஷர்கள் மேல இயேசு வச்ச அன்பும் அவருடைய கிருபை. சோ இங்க பவுல் அதே இதைத்தான் கொண்டு வரார். நீங்க உங்களை சோதிச்சறிஞ்சா நீங்க மற்றவர்களை குற்றவாளியாக நீங்க தீர்க்க மாட்டீங்க. மற்றவன் பாவி என்று அவனை தள்ளிவிட மாட்டீங்க. நீங்கள் எப்படி இயேசுவுக்கு நீதிமான் ஆக்கப்பட்டீங்களோ அதே போலதான் உங்களோட சகோதரனை நீதிமான் ஆக்கப்பட போறான். நீ அவனுடைய குற்றத்தை பார்க்காத, அவனுடைய சொறியை பார்க்காத, அவனுடைய கண்ணில் இருக்கிற துருத்தியை நீ எடுக்காத. நீ முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நீ ரட்சிக்கப்பட்டியோ அதே போலதான் உன் சகோதரனும். ஆமென். சோ எந்த மனுஷனும் பூமியில் உள்ள எந்த மனுஷனும் பைபிள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமானாக முடியும். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள இயேசு பாவிகளுக்காக மரிச்சார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் நீங்களும் தேவனுக்கு கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகலாம் என்பது வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவர். நான் முதல் சொன்னேன் அபாத்திரம் பண்ண என்னன்னு. நம்ம பயப்படுறது காரியம் அல்ல. அதுல பாவத்தோடு போஜனம் பண்ணோன்னு இந்த பைபிள் எழுதவே இல்லை, எங்கேயும் இல்லை. பாவம் செய்த நீங்க எல்லாம் வெளியில போன்னு சொன்னா முதலாவது போக வேண்டியது யார் கம்யூன் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வெளியில போகணும். நீங்க எந்தெந்த சர்ச்சில் போய் எந்தெந்த ஃபாதரோ போதகரோ எந்த மத குருமாரோ வாயால சொல்றாருண்டா பாவம் செய்த நீங்க வெளியில போங்கண்டா முதல் போக வேண்டியது சொன்னவர் தான் முதல் போகணும். அதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது, சட்டதிட்டங்கள். சோ இங்க அபாத்திரம் என்று சொல்றது, நாங்க கர்த்தருடைய சரீரம் அவருடைய ரத்தம் ஏன் சிந்தப்பட்ட வேண்டாம் அந்த முழு நாலேஜ் அறிவு இல்லாம நாம இருக்கிற பொழுது பாருங்க, இப்படி எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தையும் கொண்டு குற்றமுள்ளவனா இருப்பான். ரைட். 29 எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுவர் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனால். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிச்சு அறியல. இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய சரீரத்தை நிதானிச்சு அறியல. அநேகர், கொஞ்சம் பேர் இல்ல, அநேகர். அதனால தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். ஆனா இயேசு சீஷர்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும், இத போஜனம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஏன்னா நாங்க கர்த்தருடைய சரீரத்தை நிதானிச்சு அறியாதனாலதான் எங்களுக்குள்ள ஒரு ஆக்கினை தீர்ப்பு ஓடிக்கொண்டிருக்கு. அவன் நிதானிச்சு அறியல ஏன் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. பாருங்க எங்க கொண்டே இந்த வசனத்தை பவுல் லிங்க் பண்றாருன்றத பாருங்க. அடுத்த வசனம்
இதன் நிமித்தம் 30வது வசனம். இதன் நிமித்தம், எதன் நிமித்தம்? மேல் சொல்லிய வசனத்தின் நிமித்தம். மேல் சொல்லிய வசனத்தை நான் திருப்பி வாசிக்கிறேன். என்னத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிச்சு அறியாததுனா. அபாத்திரமாய் போஜனம் பண்ணுறா என்னன்றதும் இந்த வசனத்திலே இருக்கு. என்னவா? கர்த்தருடைய சரீரத்தை அவன் நிதானிச்சு அறியாம அவன் போஜனம் பண்றான். அப்ப நிதானிச்சு அறியாமல் போஜனம் பண்ணுகிறதுனால் உங்களில் அநேகர், 30வது வசனம், உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். எங்க நடந்தது? கொரிந்து சபையில். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். எதன் நிமித்தம்? இது நான் சொல்லல, உங்களுக்கு நடந்த சம்பவத்தை சத்தியமாக எழுதப்பட்டிருக்கு. சோ அபாத்திரமாய் போஜனம் பண்றது அன்வர்தி மேனர் என்று ஆங்கிலத்தில் இருக்கு. அன்வர்தி மேனர். ப்ராப்பர் மேனர். இயேசு ஏன் மரிச்சார்? அவருடைய சரீரம் ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டது? போன கிழமை நான் சொல்லியிருந்தேன், ஏசாயா 53. மெய்யாகவே அவர் நம் துக்கங்களை, நம் பாடுகளை சுமந்து கொண்டார். மெய்யாகவே அவருடைய தளம்புகளினால் நாம் என்ன செய்யறோமா? குணமடைகிறோம். நிகழ்காலம் நடந்தொன்றிருக்கு. இப்ப நடந்தொன்றிருக்கு. இன்னைக்கு இயேசுவை, அவருடைய சரீரத்தை நிதானிச்சு அறிஞ்சவர்களுக்கு நடந்தொன்றிருக்கு சம்பவம். குணமடைகிறோம். சோ அப்ப இதன் நிமித்தம் உங்களை அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். சோ நாமே நிதானிச்சு அறிஞ்சால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். சொல்லுங்க, நம்ம நிதானிச்சு அறிஞ்சா நாமே என்ன செய்ய மாட்டோம்? நியாயம் தீர்க்க மாட்டோம். ஏன்? இயேசு கிறிஸ்து நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டுட்டார். நம்முடைய சார்பில இயேசுவை நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு. நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய எல்லாத்துக்காகவும் இயேசு சிலுவையில நியாயம் தீர்க்கப்பட்டார். இத நாம் என்ன செய்யணுமா? நிதானிச்சு அறியணும். ஆமென். சோ அந்த அடிப்படையில நாம இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த கம்யூனியனை என்ன செய்ய போறோம்? நாம எடுக்க போறோம். அதுக்கு பிறகு நாம தேவ வார்த்தைக்கு போக போறோம். ஆமென். சோ கையில நீங்க இருக்கிறீங்க, அதை எடுத்து, அப்பத்தை எடுத்து நீங்க சொல்லுங்க, இது இயேசு கிறிஸ்து எனக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம். எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய உறவுகளுக்காக. ஆமென். அல்லது அவருடைய தன்னுடைய பிள்ளைகளுக்காக. சோ இயேசு சொன்னார், இது பிள்ளைகளுடைய அப்பம், இதை நாய்களுக்கு போடுறது நல்லதல்ல என்று சொன்னார் கானானிய ஸ்திரீக்கு. சோ அவள் இயேசுடத்துல வந்த என்னத்துக்காக? தன்னை மகள் வியாதியில இருந்து விடுதலை ஆகணும். ஆண்டவர் சொன்ன, இது பிள்ளைகளுடைய அப்பம் அல்லவோ. சோ ஆனா அவள் சொன்னால், மெய்தான் ஆண்டவரே, மெய்தான், இது பிள்ளைகளுடைய அப்பம். ஆனாலும் எஜமானின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை நாய்கள் சாப்பிடுமே என்று சொன்னா எவ்வளவு பெரிய விசுவாசம் அவளுக்கு அந்த அப்பத்துல இருந்த நம்பிக்கை. ஆனா மெய்யான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு விசுவாசத்தினான பிள்ளைகள் ஆகின நமக்கு இன்றைக்கு அந்த நம்பிக்கை இல்லாம போஸ்.
ஆனா நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இது எனக்காக பிக்கப்பட்ட உம்முடைய சரீரம். ஆமென். உம்முடைய தளம்பினால நாம என்ன செய்யறோம்? குணமடைகிறோம். அந்த சரீரத்துல நீங்க வாங்கின முழு தளம்புகளும் அது எனக்காக, என்னுடைய பலவீனங்கள் நீங்கவும், என்னுடைய வியாதிகள் நீங்கவும். ஆமென். உட்கொள்வோமா? நன்றி. திராட்சரசத்தை எடுத்து அவர் சொன்னார், இந்த பாத்திரத்தில் வந்து என்ன செய்யுங்க? பானம் பண்ணுங்க. புதிய உடன்படிக்கை பாத்திரத்துல வந்து நீங்க பானம் பண்ணுங்க. ஏன்னா புதிய உடன்படிக்கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்லது அவருடைய இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக பேசுகிறது எல்லாமே அவருடைய கிருபையினால், அவர் எங்கள் மேல வச்ச அன்பின் நிமித்தம். ஆமென். உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே. ரைட். இன்னைக்கு நாம வந்து அவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போறோம். அடுத்து நாம படிப்போம். தலையங்கம் என்னத்தை நான் கொடுத்திருந்தேன் இன்றைக்கு சொன்னா, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தை எடுப்போமா? எட்டாவது வசனம். பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். என்ன சொல்ற? கிறிஸ்தவர்களை, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா, உண்மையான கிறிஸ்தவர்கள் சொன்னா விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவர்கள். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அது சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ரோமர் 1. ஆமீன். எத்தனை சொல்லிங்க? நாங்க விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டவர். சோ விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகள். சோ பவுல் சொல்லுறார், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். 5வது வசனம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று 5வது வசனத்துல சொல்ற. 8வது வசனம் தான் நான் வாசிச்சேன். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். எத்தனை சொல்லுங்க? விசுவாசம், அன்பு. இங்க யாற்றை அன்பு பேசப்படுது? கிறிஸ்துவனுடைய அன்பு. எத்தனை பேர் சொல்றீங்க கிறிஸ்து எங்களை நேசிச்சபடியாலதான், அந்த அன்பினாலதான் நாம் என்ன செய்யறோமா? உலகத்தை ஜெயிக்கிறோம். சோ இந்த ரகசியம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் தங்களுடைய அன்பினாலதான் நாங்க உலகத்தை ஜெயிக்கலாம். நோ. கிறிஸ்து நம்ம வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்க உங்களுக்கு விளங்கும். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பின் நம்பிக்கை. ஆமேன். எத்தனை விசுவாசிக்கு நமக்கு ரட்சிப்பின் நம்பிக்கை இருக்கு? இப்ப நாம விசுவாசத்தினால நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தினால நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் வசனம் சொல்லுது. அப்ப ரட்சிப்புன்றது தனிய நாம நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போறது முடிவில, அதாவது எங்களோட வாழ்க்கையின் முடிவில நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போறதுதான் ரட்சிப்பு மட்டும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்புறாரு. ஆனா
வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நித்தமும் ரட்சிப்பின் நம்பிக்கை தேவை. எங்களுக்கு போராட்டம் விரைக்க, பிரச்சனைகள் விரைக்க, துன்பங்கள் விரைக்க, அதுல இருந்து இயேசு எங்களுக்கு ஏற்கனவே ரட்சிப்பு தந்துட்டார் என்கின்ற ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவ எப்பவும் ஆண்டவர் என்ன செய்யட்டாம்? தரிச்சு கொண்டிருக்க கடவோம். ரைட். சோ இதை குறிச்சு கொஞ்சம் டீப்பா நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். ரட்சிப்பின் நம்பிக்கை இது தலைச்சீராவாம். ஆங்கிலத்துல எப்படி இருக்கு? ஹெல்மெட் இருக்கு. பாஸ்டர் என்ன வசனம் படிக்கிறீங்க? Thessalonians 5:8. ஓகே. பகலுக்குருளாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து, எத்தனை கிறிஸ்தவர்கள் நாம என்ன செய்யணும்? உண்மையாக ஆண்டவற்ற சுவிசேஷத்தினால வழிநடத்த போற நாங்க எப்பவும் நாங்க தெளிவுள்ளவர்களா இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியில தெளிவுள்ளவர்கள். நாம யார்? விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தினால் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவால் அன்பு கூறப்பட்டவர்கள். கிறிஸ்து எங்கள் பாவங்கள் முழுவதையும் மன்னித்தவர். நாங்க பாவத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக விடுதலையாக்கப்பட்டு, அல்லது இருளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்குள் உட்படுத்தப்பட்டவர். இயேசு கிறிஸ்து சிலுவையில சகல பாவங்களையும், அக்கிரமங்களையும், வியாதிகளையும், அதற்குரிய விலையையும் செலுத்தி முடிச்சிட்டார். முழு தெளிவு. பவுல் சொல்லுகிறார், இந்த தெளிவு இல்லை நீங்கள் என்று சொன்னா, இந்த விழுந்து போன இப்பிரபஞ்சம் ஆளுகை செய்கிற இந்த உலகம் ஆதாமுடைய வீழ்ச்சியினால், ஆதாமுடைய பாவத்தினாலதான் இந்த உலகத்துல இவ்வளவு அழிவுகளையும், துன்பங்களையும், துயரங்களையும், வியாதிகளையும் நீங்க பாக்குறீங்க. இது கடவுளால் படைக்கப்பட்டதல்ல, இது பாவத்தினால் அது சீர்குலைஞ்சு போனதாக பைபிள் சொல்லுது. ஆனாலும் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, உலகத்துல நாம் இருந்தாலும் நானும் நீங்களும், விசுவாசிக்கிற நானும் நீங்களும் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். சோ இந்த தெளிவு உங்களுக்குள்ள முதலாவது வரும். நாம உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல. ஒரு காலத்துல நாம உலகத்தினால் உண்டானவர்கள், இப்பிரபஞ்சத்தின் தெய்வங்களுக்கு அடிமையா இருந்தோம். எபேசியர்ல சொல்லப்படுது. அப்ப இப்பிரபஞ்சத்துல தெய்வங்கள் இருக்கா? இருக்குது. பிசாசு இப்பிரபஞ்சத்தின் தெய்வங்களை உருவாக்கி இருக்கு. ஏண்டா நாம தனி ஹிந்துஸ் சிலைகளை வச்சு கும்புற நான் சொல்லல, உங்களை கண்ணுக்கு தெரியாத இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று பைபிள் சொல்லுது. முன்னே நாம இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளா இருந்தோம், இருளின் பிள்ளைகளா இருந்தோம். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை விசுவாசிக்கிறதுனால் நாம் என்ன செய்யப்பட்டோமா? அவரால் பிறந்தோம். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல, நாம் தேவனால் உண்டானவர்கள். அதனாலதான் மேல் வசனம் சொல்றார், 6வது வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இருள்ல இருக்கிறவர்களுக்கு இந்த வெளிச்சம் தெரியாது. அவர்களுக்கு அவர்கள் என்னத்தை, தங்களுக்கு வந்த போராட்டத்தை தங்களுடைய மாம்சத்தின் பலத்தினால்தான் போராடுவார்கள். ஆனா நாம் அப்படி அல்ல. அதுக்காகத்தான் நாம் ரோமர் 8 இன்றைக்கு போவோம். அதுல மிக தெளிவான விளக்கங்களை ஆவியானவர் நமக்கு தருவார். ஆமென். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொண்டிருக்க கடவோம். இந்த நம்பிக்கையை யார் தந்தது நமக்கு? இப்ப
அவர் சொல்ற தரிச்சு கொள்ளுங்க. ஏண்டா ஏற்கனவே உங்கள்ட்ட இருக்கிறதான் ஆண்டவர் சொல்ற, நீங்க தரிச்சு கொள்ளுங்க. சுவிசேஷத்தினால் ரைட், சுவிசேஷத்தினால் எங்களுக்கு என்ன வந்தது? நம்பிக்கை வந்தது. சுவிசேஷத்தினால் நம்பிக்கை, இந்த நற்செய்தியினால் நம்பிக்கை வந்தது. சோ இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு தலைச்சீராகும், நம்முடைய பாதுகாப்பு. ஒரு கிறிஸ்தவனுடைய பாதுகாப்பு இந்த நம்பிக்கை, ரட்சிப்பு என்ன நம்பிக்கை. சோ இத பிசாசு எங்களிடத்து திருடினான் என்று சொன்னா, ஹெல்மெட் போடாம நாம மோட்டார் பைக் ஓடுற மாதிரி தான் இருக்கு. எத்தனை பேர் ஒரு போர் சேவகன் ஹெல்மெட் இல்லாம யுத்தத்துக்கு போக முடியாது? எத்தனை பேருக்கு தெரியும்? ரோமர் நீங்க சோல்டியர்ஸ பாத்தீங்கன்னு சொன்னா, அதை வச்சுதான் நீங்க பவுல் அநேக காரியங்கள் இருக்கு. அவர்கள் ஹெல்மெட் போடாம யுத்தத்துக்கு போக மாட்டாரு. ஏண்டா தலை பாதுகாப்பு அவர்களுக்கு மிக முக்கியம். என்னன்னு சொன்னா, தலையில குண்டு பட்டாலோ தலையில ஈட்டி பட்டாலோ எது தலையில பட்டாலும் அவர்கள் என்ன மரணம் நேரிடும். அதுதான் அவருடைய பாதுகாப்பு. அதே போல நாம ஒரு மோட்டார் பைக் ஓடுறோமோ அல்லது சைக்கிள் ஓடுறோமோ, என்ன தலையை பாதுகாக்கிறதுக்கு நாம் என்ன செய்யறோம்? ஹெல்மெட் போடுறோம். ஏண்டா நம்முடைய லைஃப் அங்கதான் இருக்கு. நம்முடைய லைஃப, நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு, ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு நாம் என்ன செய்யறோம்? ஹெல்மெட்டை அணிகிறோம். சோ அதை விட நம்முடைய வாழ்க்கை எங்க தங்கி இருக்கோம்? இங்கதான் தங்கி இருக்கு. சோ அது என்ன சொல்ற? ரட்சிப்பு நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கை. சோ அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை இல்லாம போயிருக்க நமக்கு என்ன உண்டாகுது? பிரச்சனை உண்டாகுது. இப்ப ஆவிக்குரிய நீங்க விசுவாசியில கேட்டீங்கன்னு சொன்னா, அநேகர இங்க நான் எல்லா விதமான ரட்சிப்பையும் தான் இங்க பேச போறேன். சோ முதலாவது ரட்சிப்பு நரகத்திலிருந்து நாம பரலோகத்துக்கு மீட்கப்பட்டோம் என்கிறதான் கிறிஸ்தவ மட்டத்துல இன்றைக்கு பெருசாக பேசப்படுறது. எப்படியாச்சு நாம பரலோகம் போயிடுவோம், ரைட்? ஆனா இந்த பூமியில நாம நரக வாழ்க்கை வாழலாம். இந்த பூமியில நமக்கு எந்த ரட்சிப்பும் இல்லை. நாம ஏதோ இந்த பூமியில வாழ்ந்து கஷ்டப்பட்டோ துன்பப்பட்டோ வாழ்ந்து நாம பரலோகம் போய் சேருவோம், அதுக்குரிய வழியை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் என்ற அந்த ஒரு சின்ன நெரோ மைண்ட் தான் இன்னைக்கு இருக்கு. சரி, அதை கொடுத்தி நாம இன்றைக்கு கிறிஸ்தவர்கிட்ட கேட்டா என்ன மாதிரி நீங்க பரலோகம் போவீங்களான்னு கேட்டா, அது எப்படியாச்சும் நாம பரிசுத்தமா வாழ்ந்து, எப்படியாச்சும் நாம 4 பேருக்கு 4 துரோகம் செய்யாம வாழ்ந்தா முடிவில் நாம இயேசு எங்களுக்கு நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவர் கணக்கு பார்ப்பார். அது நல்லா இருந்தா நாம பரலோகம் போவோம், இல்லைன்னு சொன்னா நரகம் போவோம். இப்படித்தான் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பிலையும் நம்பிக்கையே இல்லை. காரணம், அவர்கள் தங்களுடைய கிரியைகளினால போறபடியால். சோ இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை, இந்த இப்ப நான் சொல்ற அந்த கடைசி ரட்சிப்பினுடைய நம்பிக்கை எனக்கு இல்லாம ஒரு காலம் இருந்தது. சோ அதனாலதான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மையான கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை என்னால அனுபவிக்காம முடியாம இருந்தது. நான் எத்தனையோ செய்திகள்ல நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஹெல்மெட் எனக்கு இருந்ததில்லை. ரட்சிப்பின் தலைச்சி நம்பிக்கையை நான் அன்றைக்கு துளைச்சிட்டேன். இன்றைக்கு ரட்சிப்பின் நம்பிக்கை, அந்த ஹெல்மெட் தலைச்சீரா எனக்கு இல்லாம இருந்துச்சதோ, கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒட்டு மொத்தமாக அது சோகமான ஒரு வாழ்க்கையா மாறிடும். தயவு செய்து யாராவது அதை இழந்தீங்களா இருந்தா இன்றைக்கே ஆண்டவர் சொல்ற தரிச்சு கொள்ளுங்க. ஏன்னா இது உங்களால உண்டாக போறதல்ல. இயேசு சிலுவையில ஏற்கனவே செய்து முடிச்சு உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ற இதை தரிச்சு கொள்ளுங்க. ஏண்டா பிசாசானவன் இதை வச்சுத்தான் உங்களோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவான். ஆமீன். சோ இது ஒரு ரட்சிப்பு, ரைட்? அடுத்தது, எங்களோட வாழ்க்கையில எல்லாத்திலையும் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்கின்ற நம்பிக்கை. பல
வழியில நமக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு தேவை. சோ இத குறிச்சுதான் நான் இப்ப உங்களோட பேச போறேன். அடுத்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் ரோமர் 8க்கு போறேன். அடுத்தது, கடவுள் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காம நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கு என்றே நியமித்தார். எங்களை ஏன் ஆண்டவர் நியமிச்சார் என்றால், அவர் மூலமாய், கிறிஸ்து மூலமாய், அவருடைய சிலுவை மூலமாய், அவருடைய கிருபை மூலமாய், அவருடைய தயவின் மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்றே, எந்த காரியத்தில இருந்தும் நீங்க ரட்சிப்பு அடைவதற்கென்றே நியமிச்சார். இந்த நம்பிக்கை, இந்த தலைச்சீரா உங்களோட வாழ்க்கையில இருக்கிறதுக்கு நீங்க சுவிசேஷத்தை நீங்க தினமும் நீங்க படிக்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தலை வருது? இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தினாலதான் வருது. இயேசு கடவுள் என்று அறிஞ்சு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று வாழ்றதுனால எங்களோட வாழ்க்கையில ஒன்றும் நடக்க போறதில்லை. பரலோகத்துல போய் அவரை சந்திக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா இயேசுன்ற ரட்சிப்பு ஒரு நாளும் மாறாஸ். நீங்க நரகத்தில இருந்து தப்பி பரலோகத்துக்கு நீங்க போய் சேர்றது, அது விசுவாசத்தான உங்களுக்கு எப்போ நடந்துச்சு. ஆமென். இந்த பைபிள் சொல்லுது, வெளிப்படுத்தல்ல ஐ திங்க் வெளிப்படுத்தல் 4 அல்லது 7 இருக்கு, 4ஆம் அதிகாரம் 7. யோவான் பார்க்கிறார், எண்ணுக்கடங்காதவர்கள் வெள்ள வஸ்திரம் போட்டு நிற்கிறார்கள். நமக்கு என்ன சொல்லி தந்தது? கொஞ்சம் பேர் தான் பரலோகம் போவார்கள். ஆனா வெளிப்படுத்தல சொல்லப்படுது, எண்ண முடியாது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, இங்க நாம நித்தமும் இயேசுவின் ரட்சிப்பை பெறத்துக்குரிய அந்த நம்பிக்கை நமக்குள்ள தலைச்சீராக இருக்கணும். ஏன்னா தெளிந்தவர்களாய் விழித்துக் கொண்டு, ஆமென், பகலின் பிள்ளைகளை போல இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுனால நாம் எப்பவும் ஜெயம் கொள்ளணும். ஆமென். சோ இப்ப ரோமர் 8க்கு போவோம். ரோமர் 8, மற்றது எபேசியர் 6. இது ரெண்டும் நமக்கு இன்றைக்கு மிக முக்கியமா இருக்கும். ஆமென். இருந்து வாசிக்க போறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார். இப்ப இயேசு அழைச்ச எல்லாரையும், ஆமென், அழைச்ச எல்லாரையும் எல்லாரும் நீங்க சிலவள கேள்வி கூடாது, என்னையும் அழைச்சாரு. முன்னே ஒரு காலம் என்னிடத்துல இருந்த மைண்ட் செட், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சதை பற்றி தான் நீங்க பேசுறாரு. இல்ல, உலகத்துல ஒவ்வொருவரை இயேசு என்ன செய்யறார்? அழைக்கிறார். என்னத்துக்காக? தன்னுடைய அன்பை, தன்னுடைய சிலுவையில தான் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பெற்று தந்த சகல ரட்சிப்பை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும், ரிசீவ் பண்ணணும். சோ அதுக்காக அவர் எல்லாரையும் அழைக்கிறார். அவர் முகம் பார்த்து அழைச்சதல்ல. பைபிள் தெளிவா சொல்லுது, அவர் பச்சை பாதம் உள்ளவர்கள், அல்லது அதுக்கு இன்னொரு தமிழ், அவர் முகம் பார்த்து, அல்லது மனுஷனுடைய கிரியைகளை பார்த்து, அல்லது நீ நல்லவன் கெட்டவன் என்று பார்க்கல. இயேசு மரிச்சது உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த மக்களுக்காக, பிறந்தது, பிறக்க போறது, இனியும் பிறக்காது, எதுவா இருந்தால்.
சோ தேவர் எவர்களை முன்குறித்தார்? அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறார், முன்குறித்திருக்கார். எவர்களை முன்குறிச்சாரோ அவர்களை அழைச்சும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு நம் பட்சத்தில் இருக்கிறார்? ஆமேன். பைபிள் சொல்லுது இயேசு நம்மோடு ஒற்றை ஆவியாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா எங்களை இயேசு நாங்களும் பிதாவின் வலது பார்சத்தில உட்கார வச்சிருக்கிறார். சோ அப்ப இயேசு நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவருடைய கூட இந்த இயேசுவோடு அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் இயேசு மத்தேயுல சொல்றாரு, கவனிச்சீங்களா? முதலாவது என்னுடைய நீதியை தேடுங்க, விசுவாசத்தினால் வருகிற நீதியை தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரா இல்லையா? சோ அப்ப விசுவாசத்தினால் வருகிற நீதியை இன்றைக்கு அநேகர் தேடுறதில்லை. சோ விசுவாசத்தினால வந்த நீதியில நாங்க எங்களை ஊன்ற கட்டி கொண்டு போகிற பொழுது சோ அதுக்குள்ளதான் நாம என்ன செய்யறோம்? பரிசுத்தத்தை காண்கின்றோம். எங்களுடைய பரிசுத்தம் அங்கதான் நமக்கு தெரியும். ஏனென்றா பரிசுத்தம் நீதிக்குள்ளதான் இருக்கு, ரைட்? சோ அந்த பரிசுத்தத்தை நாம் என்ன செய்யறோம்? கண்டுகொள்றோம். எப்படி நாம இயேசுவால் நாம பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்பதை. சோ அது மட்டுமல்ல, இந்த விசுவாசத்தினால் வர்ற நீதியில நாம நிலைச்சிருக்கதான் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிக்க முடியும். என்ற வேற வழி இல்லை நமக்கு. சோ அப்ப இதுல சொல்ற பாருங்க, உங்களுக்கு தம்முடைய சொந்த குமாரன் பாராம நாம் எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவன் பிதாவானவர் தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏனென்றா தேவனே அவரே அவர்களை என்ன செய்கிறார்? நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? பாருங்க, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காகவும் வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்றார். பாருங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்றார். சிலவோட நமக்கு கவலையா இருக்கும். ஐயோ சில சர்ச்சஸ்ல ஐயோ இவ்வளவு ஆத்துமாக்கள் ஒருவருக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா இங்க எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆரம் இல்லை. ஒன்று ஜபிக்கிறதுக்கு ஆரம் இல்லை என்று சொல்றவன் உண்மையா விசுவாசத்தை விட்டு விழுந்துட்டான். எப்போவும் ஆமென். நாம விசுவாசத்தினாலதான் நாம பிழைப்பே மொழிய மற்றவருடைய ஜெபத்தால நாம பிழைக்கிறது அல்ல. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கவலையும் தேவையில்லை. என்ன நமக்காக வேண்டுதல் செய்யறவர் யாராம்? இயேசுவாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு. யாற்றை அன்பை விட்டு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு. இங்க நீங்க கிறிஸ்து மேல வச்ச அன்பை பேசுதா? கிறிஸ்து உங்கள் மேல வச்ச அன்பை பேசுதா? கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பை பேசுற. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்து என் மேல் வச்ச அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி போட்டு உபத்திரவமோ வியாக்குலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ
திரும்ப வாசிக்கிறேன். கிறிஸ்து அன்பை விட்டு. கிறிஸ்து என்ன நேசிச்சது எவ்விதமா என்பது உங்களுக்கு தெரியும். அல்லது பிதா உங்களை நேசிச்சது எவ்விதமானது என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ள. மனுஷன் உங்களை நேசிக்கிறத நீங்க அறியறதை விட நாம இன்றைக்கு இன்னார் என்ன எவ்வளவு நேசிக்கிறான்றதான் அறியாதல இருக்கும். அதனால நாம குறையும் சொல்ல வேண்டிய நேரிடும். ஆனா கிறிஸ்து நம்ம நேசிச்சதை அறியறதுலதான் உங்களோட முழு வாழ்க்கையும் அடங்கி இருக்கு, தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்து என்மேல் வச்ச அன்பை விட்டு, அல்லது பிதா என்மேல் வச்ச அன்பு, பிதா என்மேல வச்ச அன்பு தன் குமாரனிலும் பெருசானது என்பதைத்தான் பைபிள் வெளிப்படுத்து. தன் குமாரனை, ஒரே பேரான குமாரனை கொடுத்துத்தான் அவர் உங்களை பெற்றிருக்கிறார். அதான் மேல சொல்றார், தன் குமாரனே தந்துட்டாரண்டா மிச்ச எல்லா மற்றவைகளை தராம இருப்பது எப்படி? அப்ப நமக்கு இங்க என்ன இல்லாம போகுது? நம்பிக்கை இல்லாம போகுது. நம்பிக்கை என்ற ஹெல்மெட்டை பிசாசை திருடி கொண்டு போயிட்டான். ஹலோ, நான் கிறிஸ்தவரோட தான் பேசுறேன். இந்த வசனம் முழுவதும் நம்மோட தான் ஆண்டவர் பேசுவார். ஆமேன். கிறிஸ்துவே வேண்டாம் அவரோட பேசி பிரயோசனம் இல்லை. நீங்கள் எல்லாரும் அவர் தேவை என்றுதான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா என்ன, நாம சத்தியத்தை சிலவர்கள் என்ன செய்துட்டோம், சத்தியம் என்னும் கட்சிய இடுப்பில கட்டாம இருந்துருவோம். அதான் நம்முடைய பிரச்சனை. சோ அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், பவுல் சொல்லுகிறார், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாட்டி எப்படி நம்புவார்கள்? ஆமென். சோ பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு. அப்ப இத இன்னொரு வடிவில இந்த வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று உபத்திரவம், வியாக்குலம், துன்பம், இதுக்கெல்லாம் எல்லாம் அடங்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் இதுக்குள்ள பவுல் கொண்டு வரார். ஆனா அதுக்கு முதல் வசனம் என்ன சொல்ற? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் நம்மேல வச்ச அன்பு இருக்கேங்க, இந்த உபத்திரவம், வியாக்குலம், துன்பம், பசி இவைகள் எல்லாம் என்ன பற்றி பிடிக்குமோ? இப்ப என்னிடத்துல சில வளங்கள் இருக்குன்னு, என்னிடத்துல சில வளங்கள் இருக்கு. இப்ப என்னால சில பேற்ற வியாதிய அல்லது சில பேற்ற பெரிய கடன் பிரச்சனைகள் என்னால சிம்பிளா தீர்த்து முடிக்கலாம். ஒரு ஆளுக்கு வியாதி இருக்கு, ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்குண்டா நான் போய் இந்த கேன்சர் போ என்றோன்னா அது போயிடும் என்ற முழு வல்லமை எனக்கு இருக்கு. அதே நேரத்துல நான் அந்த ஆளை நேசிக்கிறேன் சொன்னா அந்த பிரச்சனை சிம்பிளா முடியுமா? முடியாதா? முடியும். சரி, இப்ப இந்த மனைவியை நான் நேசிக்கிறேன், மனைவிக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு, வியாதி போ எட்டாவது போயிடுமெண்டா நான் சும்மா இருப்பேன், நான் பார்த்துக்கொண்டு. என்ன, எனக்கு அன்பு இருக்கு, அவ்வளவுக்கு அன்பு இருக்குது. அதே நேரத்துல வியாதிய ஒரு செகண்ட்ல துரத்துற பவரும் என்னிடத்துல இருக்குது. நான் சும்மா இருப்பேன்? இருக்க மாட்டேன். ஆனா இவர் சொல்றாரு, இங்க பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு. கிறிஸ்து பாவியை நேசிக்கிற அன்பு, பட்சவாதம் இல்லாத அன்பு, எந்த பிரதிபலனையும் எதிர்பாராத அன்பு. சோ அதனாலதான் இயேசு
பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் எழுதப்பட்டிருக்கு. சோ இந்த அன்பை விட்டு, இந்த அன்பு அறிகிற பொழுது நானும் நீங்களும் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயம் இவை எல்லாவற்றிலையும் மேற்சொன்ன எல்லாவற்றிலையும் பாருங்க, மேற்சொன்ன இந்த பட்டியல் மேல சொன்னேன் தானே, பட்டியல் பவுல் சொன்னாரே பட்டியல், இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே, நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றிலும் ஜெயம் கொள்ளுறோளாய் இருக்கிறோம். இது இந்த ரட்சிப்பை குறிக்குது. நீங்க வாழ்க்கையின் முடிவுல நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போற ரட்சிப்பை குறிக்குதா, அல்லது அன்றாடம் உங்களோட வாழ்க்கையில வருகிற உபத்திரவம் வியாக்குலம் துன்பம் பசி நிர்வாணம் எதை குறிக்குது? சோ அப்ப கிறிஸ்தவர்கள் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் அன்பினால நாம ஜெயிக்க தவறுகிறோம். நாம நம்முடைய பலத்தினாலதான் ஜெயிக்க பார்க்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதான் கீ வாசனம், இந்த ரோமர் 8 கீ வாசனம் இங்கதான். இவை எல்லாவற்றிலே நாம் நம்மில் அன்பு கூறுவதால, நாம் அவர்களை அன்பு கூறுனதுனாலே அல்ல, அவர் நம்மில் அன்பு கூறுவதனால, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும், கொஞ்சம் இல்ல முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எண்ணத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, வியாக்குலத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, பசியிலிருந்து, நிர்வாணத்திலிருந்து, நாசமோசத்திலிருந்து, பட்டயங்கள்ல இருந்து. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் நீங்க இயேசுவின் அன்புல, இயேசு உங்கள் மேல வச்ச அன்பு அது எவ்வளவு வல்லமை பொருந்தினது, அது எவ்வளவு ஆழமானது, அதுல எவ்வளவு விடுதலை இருக்கு. ஆமென். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் அல்லது வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு, கிறிஸ்து இயேசுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். பைபிள் சொல்லுது, அன்பினால் விசுவாசம் என்ன செய்யலாம்? உண்டாஸ். sorry 2 கொரிந்தியர் 4 குறுக்கா போமா? 2 கொரிந்தியர் 4. பாஸ்டர் இங்கிலீஷ்ல படிக்கிறதா இல்ல தமிழ் ஒன்லியா? தமிழ்ல உங்களுக்கு ஓகே தானே? உங்களுக்கு நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க. இது மிக முக்கியமானதா? மூன்றாவது வசனம், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தா, எங்கட சுவிசேஷம் அதாவது பவுல் அல்லது பைபிள்ல இருந்து வருகிறதான மற்ற நிருபங்கள்ல இருந்து பேதுரு எழுதினதோ அல்லது யோவான் எழுதினதோ யார் எழுதின சுவிசேஷங்கள் மறைபொருளாயிருந்தா,
அல்லது அது எங்களுக்கு விளங்காம இருந்தா, அது எங்களுக்கு காரியங்களா இருந்தா, கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். என்னவா? கெட்டு போறவர்கள். இந்த கெட்டு போறவர்களுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப ஒரு பழம், ஒரு மாம்பழம் அல்லது ஒரு பப்பாப்பழம், அது கெட்டு போயிட்டுது, அது சாப்பிட முடியாம இருக்குது என்று சொல்றத நாம கெட்டு போறோம்னு சொல்றது. அது பழவாயிற்று. சோ அதுண்ட வாழ்க்கை என்ன? அதுல கனி இப்ப இல்ல. சோ இதே வசனத்தை தான் ஜோவான்ல நான் உங்களுக்கு போன அதுக்கு முதலெல்லாம் சொன்னேன். என்ன? தேவனுடைய வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் உள்ளும்புறம் மேய்ச்சலை கண்டுவிட, விசுவாசி ஆதரவர்கள் கெட்டு போகிறார்கள் என்று சொல்லப்படுது. ரைட்? அது இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்க. கேட்டுக்கு போகிற வாசல் அது விசாலமா இருக்கு என்று சொன்னேன். அப்படி அது என்ன? இங்க நாம இயேசு கிறிஸ்துவால நாம பிரவேசிச்சோம்னா உள்ளும் புறமும் இங்க இந்த பூமியில நாம் என்ன செய்வோம்? மேய்ச்சலை கண்டு. ஆனா இடுக்கமான வாசல் வழியாக வராம விசாலமா இருக்கிறது இன்றைக்கு அது கெட்டு போகிறது, கேட்டுக்கு போறது. அங்க கனி இருக்கா? அதே போல இங்க ஆண்டவர் சொல்றார், இது மறைபொருளா இருந்தா பாருங்க, சுவிசேஷம் மறைபொருளா இருந்தா கெட்டு போறவர்களுக்கு, அப்ப சுவிசேஷத்தை மறைபொருளா இருந்தா அல்லது சுவிசேஷ சம்பந்தங்களுக்கு தெளிவா இருந்தா நாம கெட்டு போறதுக்கு பதிலாக என்னவா இருப்போமா? நல்ல கனி ஒரு மரமாக அல்லது ஒரு பழமாக நாம இருப்போம். அப்ப சுவிசேஷம் எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியம். சுவிசேஷத்தினாலதான் ரட்சிப்பு. சுவிசேஷத்தை நாம நம்புறதுனால, விசுவாசிக்கிறதுனாலதான் ரட்சிப்பு என்பதை எவ்வளவு தெளிவாக இங்க நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னும் உங்களுக்கு விளங்கும் பாருங்க அடுத்த வசனத்தோட. தேவனுடைய சாயலாய் இருக்கிற, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இயேசு ஒளியா இருக்கிறார். எஸ், அவர் ஒளியா இருக்கிறார்டா. அந்த ஒளி எப்படி? அதுதான் சுவிசேஷத்தின் ஒளி. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு கண்டன் அவருடைய முகத்துல ஒளி வீசுது. இதெல்லாம் பேக்காட்டு. அவருடைய ஒளி இப்ப இங்க எப்படி வீசுதான்? சுவிசேஷமாய் வீசுது. அந்த சுவிசேஷத்தின் ஒளி எப்படி இருக்காம்? தேவனுடைய சாயலா இருக்காம். அப்ப இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்தவத்தின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். அவர்கள் என்று சொல்லப்படுகிறது இங்க ஜூதர்களை குறிச்சுதான் பேசப்படுது. ஆனாலும் இன்றைக்கு அநேகர் சுவிசேஷத்தை அலட்சியப்படுத்துறபடியால அது என்ன செய்யப்படலையா? அந்த சுவிசேஷம் இன்றைக்கு பிசாசு இன்றைக்கும் அநேகரை அலட்சியப்படுத்த வைக்க. ஏண்டா இது பிரகாசிக்க கூடாது. இந்த சுவிசேஷத்தை நமக்கு பிரகாசிக்க முடியாம தடுக்கிறது யார்? பிசாசு. அப்ப ஏன் தடுக்கிறான்னு சொன்னா, பிசாசு அவனுக்கு தெரியும் இங்கதான் முழு விஷயம் இருக்கு. ஆமென். ஏன் பிசாசு குருடாக்கணும்? பிசாசு ஏன் எங்களோட மனதை குருடாக்கணும்? அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை ஒளியாக்கி இருக்கிறார்? அதான் நீங்க ஆதியாமத்திலே பாத்தீங்கன்னா, இருளில் இருந்து
வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னது. இது அதுவும் இங்க இதுல வெறு இந்த பின்னுக்கு வாச்சுட்டு போய் ஆரம்பத்துல என்ன இருந்தது? இருள். சோ அந்த இருள்ல இருந்து ஆண்டவர் என்ன வெளிச்சம் ஒளி வீசின. இன்னைக்கு சூரியன் ஒளியை வீசுது. சோ அதனால நாம பல காரியங்களை செய்கிறோம். உலகத்தின் அடிப்படை உங்களுக்கு கண் தெரியுது, எல்லாம் தெரியுது, ரைட்? சோ அதே போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய மகிமை என்ற ஒளி அது என்ன செய்யணுமாம்? எங்கள் உள்ளங்களில இல்ல எங்கள் இருதயங்களில வீசணும். சோ அதுதான் எங்களுக்கு என்னவாகுதாம்? வெளிச்சமாகுது, வாழ்க்கையாக. அப்ப இந்த சுவிசேஷத்தின் ஒளிய எங்களுடைய இருதயத்துல பிரகாசிக்க விடாம தடுக்கிறது யாரென்றா இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத தேவனானவன். பாருங்க, நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கிறிஸ்துவை இயேசுவென்ற கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஊழியக்காரனும் பிரசங்கிக்கிறோம். அடுத்த வசனம், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, கடவுளுடைய முகத்தில் உள்ள, ஆமென், உங்களை நேசிக்கிற, உங்களுடைய அன்பா, உங்கள் மேல அன்பா இருக்கிறவர், உங்களுக்காக மரிச்சவர், உங்களுக்காக உயிர் திறந்தவர், அவருடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். சோ அவருடைய அறிவு, அவருடைய இந்த சுவிசேஷத்தின் அறிவு, அந்த ஒளிய எங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யறதாம்? பிரகாசிக்கிற. சோ அப்ப இந்த பிரகாசம் நமக்குள்ள இருந்துட்டா, இந்த பிரகாசம் நம்முடைய இருதயம் இருளுக்குள்ள இல்லாம இந்த சுவிசேஷத்தின் ஒளி எங்களுக்குள்ள பிரகாசிக்கத்தான் ரட்சிப்பு என்ற நம்பிக்கை நம்மட வாழ்க்கையில வரும். ஆமென். ரட்சிப்புன்ற நம்பிக்கை வரும். சோ இந்த ரட்சிப்புன்ற நம்பிக்கை வரைக்குள்ள எங்களை சூழ்ந்து இருக்கிற இருள் எங்களை விட்டு நீங்கி போகும். எங்களை சூழ்ந்து இருக்கிற பயம் எங்களை விட்டு நீங்கி போகும். சோ இதுல இருந்து நாம வெளியில வருவோம் என்கிற நம்பிக்கை அப்படியே துளிர்க்க ஆரம்பிக்கும். ரட்சிப்பென்னும் நம்பிக்கை இது தலைச்சீர். சோ எங்களோட வாழ்க்கையில இது நிரந்தரம் அல்ல, இது நிரந்தரம் அல்ல, இது எனக்கு நிரந்தரம் அல்ல, இது என்னுடைய நிரந்தரமான வியாதி அல்ல, இது இந்த நிரந்தரமான பிரச்சனை அல்ல. காரணம், என் மேல அன்பு உருவுறால நான் முற்றிலும் என்ன செய்ய போறேன்? நான் ஜெயம் கொள்ள போறேன். இது என்னால வரப்போறதல்ல, இந்த ஜெயம் கர்த்தரால் வரப்போஸ். ஆமென். இது என்னால இல்ல, இது என்னால இல்ல. எனக்காக மரிச்சவரால, எனக்காக உயிர் தெழுந்தவரால, என்னை நேசிக்கிறவரால, அவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால நான் என்ன செய்ய போறேன்? இப்ப முற்றிலும் ஜெயம் கொள்ள போறேன். சோ இந்த நம்பிக்கையை பிசாசு நேரிட திருடிட்டான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. சோ இந்த நம்பிக்கையை கொடுக்கிறது அவருடைய வார்த்தை தான். ஆமென். இன்னொரு வசனத்தை எடுப்போம். இந்த 7ஆம் வசனத்தை நான் முடிச்சிட்டு இதே இதுல, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, எந்த பொக்கிஷத்தை? அவருடைய மகிமையின் ஒளி, அறிவாகிய ஒளி, ஆமென், அவருடைய சாயலா இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி இப்ப எங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பிரகாசிச்சிருக்கிறார். இத நாம் இந்த மட்பாண்டத்துல பெற்றிருக்கிறோமா?
அடுத்த வசனத்தை பாருங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்க போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரங்களில் விளங்கும்படிக்கு. இது ஒரு பெரிய மகத்துவமான ஒரு வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பாஸ்டர், இந்த வசனம் வெரி பவர்ஃபுல். ஆமென். ஆனப்படியா திருப்பி படிக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு. இப்ப சில பேர் நீங்க நினைக்கிறீங்க இயேசுடைய ஜீவன் எங்கட ஆவியில தானே வந்திருக்கு, ஆத்மாவில வந்திருக்கு. ஆனா பவுல் இங்க சரீரத்துக்கு டைவர்ட் பண்ற. நம்முடைய சரீரத்தை சுவர் இல்லாம நாம என்ன செய்ய முடியாது, சித்திரம் வரைய முடியாது. அப்ப இயேசு நம்முடைய சரீரத்திலே கொஞ்சம் அக்கறை இருக்கிறார், கொஞ்சம் இல்ல அநேகம். சோ கர்த்தருடைய இயேசுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு, அவருடைய வல்லமை, அவருடைய அன்பினால கிடைச்ச அந்த வல்லமை எங்களோட சரீரத்திலையும் விளங்கும்படிக்கு பவுல் என்ன சொல்றாரா, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அப்ப இயேசுவின் மரணத்தை எப்படி சரீரத்துல சுமக்கிறது? அதான் கம்மியில்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இயேசு சிலுவையில மரிச்சது, அவர் சிலுவையில அடிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் சிலுவையில நசுக்கப்பட்டு பிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு எல்லாம் நடந்தது எங்கட சரீரம். எங்கட சரீரம் தெய்வீக சுகத்தை பெறும்படிக்கு. ஆமென். சோ அதனால அவர் என்ன செய்யறார், எப்பொழுதும் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுகிறார். இது நம்பிக்கை என்னும் தலைச்சீராவா இல்லையா? ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா? இத ஆண்டவர் சொல்ற, நீங்க என்ன செய்யுங்க, போட்டுக்கொள்ளுங்க. அவர் தந்துட்டு சொல்றாரு, எடுத்து போடுங்க. பவுல் இதை சுமந்தே திரிகிறார், அவர் போட்டுக்கொண்டே திரிகிறார். ஹெல்மெட் பிரச்சனையே வேண்டாம், போட்டுக்கொண்டே திரிவோம். ஆமென். அடுத்த வசனம், எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இது என்ன வசனம் இது? 11. பவுல் அடுத்த வசனத்தை சொல்றார், இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. அப்ப மேல அவர் சொல்றார், மரணத்தை அவர் எப்பொழுதும் சுமந்து செல்றாருன்னா ரெண்டு விதமா பேசுறார். ஒன்று பவுலுடைய வாழ்க்கை மரண விளிம்பில் இருந்த என்றால் யூதர்கள் அவரை பிடிக்க தேடிக்கொண்டே இருந்தார். பாருங்க, அவர் தனக்கு உண்மையாக சரீர மரணம் நேரிடப்பட போது, தன்னை கொல்ல போறாங்கன்னு அவருக்கு தெரியும். சோ அந்த மரணத்தை குறிச்சு இங்க பேசுற பாருங்க. எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும், அதாவது தாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும், அதாவது நான் இனி மரிச்சாலும் ஜீவன் உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. அப்ப பவுல் என்ன செய்கிறார்,
நீங்க சரீர ரீதியில உங்களுக்கு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து மூலமா ஜீவன் கிடைக்கணும். சோ அதுக்காக தன் மரணத்தையும் அவர் என்ன செய்யல, பயப்படல. ஓகே, இப்ப நாம எபிரேயர் 6 இருந்து வாசிக்கிறோம். எபிரேயர் 6:7. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுறவர்களுக்கு ஏற்ற பயிரை, தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். என்னத்தை குறிச்சு பேசுறார்? நிலத்தை குறிச்சு. என்னத்தை குறிச்சு? நிலம். ஒரு நிலம் நிலம் இன்னைக்கு பயிரை முளைப்பிக்க பண்ணுதுண்டா, அதுக்கு எது காரணம்? ஒரு நிலம் பயிரை அல்லது நட்ட விதைய முளைப்பிக்க பண்ணுதுண்டா, அதுக்கு எது காரணம்டா? வானத்திலிருந்து பெய்கிற மழை. சோ அடிக்கடி பெய்கிற மழையினால நிலம் என்ன செய்தாம்? தன்னிடத்தில் பயிரிடப்படுகிற பயிரையாவது முளைப்பிக்கிறான். அப்படிப்பட்ட நிலத்துக்கு ஆசீர்வாதம் தேவனால் வருது. முட்செடியும் முட்பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது கேட்டதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. முச்செடிகளை முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம், அது என்னவாம்? அது சபிக்கப்படுகிறதா இருக்கிறதா என்று சொல்லி போட்டு சொல்ற, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவருமாகிய காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவருமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அப்ப என்ன சொல்றார்? உங்கள் கிரியையை நீங்கள் பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்துள்ளதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேல நிலத்தை சொல்றார் ஆண்டவர். ஒரு நிலம் பலன் கொடுக்குதுண்டா காரணம் என்னவாம்? அடிக்கடி அதன் மேல வச்ச மழை, பெய்த மழை. இன்றைக்கு நான் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறேன்னு சொன்னா நான் இல்ல காரணம், என் மேல அடிக்கடி பெஞ்ச அவருடைய சுவிசேஷமான. சோ அதே போல இன்றைக்கு நீங்க கனி கொடுக்குறீங்கன்னு சொன்னா காரணம் நீங்கள் அல்ல, உங்கள் மேல பெஞ்ச சுவிசேஷமான அல்லது ஆண்டவர் சிறுவையில செய்து முடிச்சதான அவருடைய ஆசீர்வாதம். சோ இந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. சோ இன்றைக்கு நான் செய்கிற கிரிய, நான் பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு செய்கிற ஊழியம், இது
என்னால வந்ததல்ல, இது என் மேல அவர் பொழிஞ்சதுனால நான் என்ன செய்கிறேன், நான் கனி செய்கிறேன், அவ்வளவுதான். சோ அப்ப மேல என்ன சொன்னார், தன் மேல அடிக்கடி மழையை பெற்று கனி கொடுக்கிற நிலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாமோ இல்லையா? ஆசீர்வதிக்க, அது இன்னும் பயிரை கொடுக்கும், இன்னும் கனியை கொடுக்கும். அப்ப ஒரு நிலம், நல்ல நிலம் நல்ல விளைச்சலை கொடுத்து கொண்டிருந்தா அங்க அடிக்கடி மழை பெய்ய போஸ். இது ஆண்டவருடைய ஒரு ஒரு சிருஷ்டிப்பு. அதே போல நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவால எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நாம கொடுக்கணும் என்று சொன்னா, அல்லது எங்களோட வாழ்க்கையிலே அது பிரயோசனப்படணும்டா, என் மேல அடிக்கடி பெய்கிற மழையாகிய சுவிசேஷத்தை நான் என்ன செய்யணும், கேட்டு விசுவாசிக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம். பாருங்க, நீங்க நம்பிக்கை, இதுவும் உங்க ரட்சிப்பின் தளர்ச்சியில்தான். ஆமே. நீங்கள் அசதியாயிராம, இப்ப அசதியா இருக்கிறதா நீங்க பிரச்சனை என்று சொல்ல வர. அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, இப்ப நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் வாக்குத்தத்தம். எனக்கு கிடைக்க வேண்டிய தெய்வீக சுகம் வாக்குத்தத்தம், எனக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை வாக்குத்தத்தம். ரோமர் 8 சொல்லப்பட்ட எல்லாத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடியது, அது என்னுடைய வாக்குத்தத்தம். இது இயேசுவால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாய் சிலுவையில் நிறைவேறப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. சோ நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை என்னத்தினால? விசுவாசத்தினால. வேற ஒரு வழி இல்லை, விசுவாசத்தினால. நீடிய பொறுமையினால சுதந்திரிக்கிறவளை பின்பற்றுங்கவா. ஆண்டவர் எப்படி வழி நடத்துறாரு அந்த பிள்ளைகளை? நீங்க வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவங்களை பின்பற்ற சொல்ற. அப்ப அங்க யாரோ சுதந்திரிக்கிறாங்களா இல்லையா? ஹலோ, கேக்குதா? யாரோ சுதந்திரிக்கிறாங்களா இல்லையா? இப்படி ஒரு வழி இருக்கா இல்லையா? அப்ப வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாம இருக்கிறது காரணம் என்ன? நம்முடைய அசதி. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வேலைப்பாடு ஞாபகம் வந்துட்டு, பிஸி பயங்கரமா போயிட்டு, அல்லது நம்ம உலக ரீதியாகத்தான் நம்முடைய பிரச்சனைக்கு முடிவை பார்க்க பல காரியங்கள் இன்னைக்கு மீடியாஸ் அது எழுது எல்லாம் வந்துட்டு, அதுக்குள்ளதான் எங்களை இழுத்துக்கொண்டு போகுது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற ஆலோசனையை பாத்தீங்கன்னா, நீங்கள் அசதி ஆயிராம, அல்லது நீங்க பிஸி ஆயிராம, கொஞ்சம் டைமை ஒதுக்கி வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுங்கள். உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம், அப்படியே முடிவு பரியந்தம் உங்களோட வாழ்க்கை எங்க முடியுதோ அது மட்டும் ஜாக்கிரதையாய் என்னத்துக்கு இருக்கட்டாம்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுல. பாருங்க அடுத்த வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையின்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலேயே ஆணையிட்டார். ஏனென்றா நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா, சுகமாய் வாழும்படியா, அவருடைய அன்பினால இது நடந்தது. ஏனென்றா அவர் வேற யாரும் சிறியவன் பேரில் ஆணையிடையில, இவன் ஆபிரகாம் பேரிலே ஆணையிடையில.
வாக்கு மாறாத தன் பேரிலேயே அவர் ஆணையிட்டு விட்டார். அடுத்த வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இதை விட அவர் மேல நீங்க அவருடைய மார்பில போய் சாடுறதுக்கு வேற வசனமே தேவையில்லை. நம்முடைய போக்கஸ், நம்முடைய சிந்தை, பிசாசு நம்முடைய சிந்தைய சிறைப்படுத்துவான். அதனாலதான் பவுல் சொல்றார், உங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு எங்க? நம்முடைய மனசுல. சோ அதனாலதான் அவர் சொல்ற, இந்த மனசின் அறைய நீங்க என்ன செய்யுங்க? கட்டிக்கொள்ளுங்க இதனுடைய வார்த்தையினால். 11வது வசனத்தை திரும்பி சொல்றேன். நீங்கள் அசதியேறாமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள், இது பன்மையை குறிச்சு பேசப்படுது. பல ஆசீர்வாதங்கள். அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையின்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலேயே ஆணையிட்டார். ஏன்? நிச்சயமாகவே நீங்க அதை பெறும்படிக்கு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். தெரியுமா? உங்களோட சந்ததியே ஒரு ஆசீர்வாதமான சந்ததியா மாத்துறதுதான் ஆண்டவற்ற நோக்கம். நீங்க மரிச்சாலும் உங்களோட பிள்ளைகள் மேல அவருடைய ஆசீர்வாதம் தங்கு. ஆமென். இது ஆண்டவற்ற நோக்கம். ஆண்டவற்ற நோக்கம் இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணுறது. எகிப்திலிருந்து அவர்களை விடுதலாக்கி செங்கடலை பிளந்து, என்னை விட தேவன் ஒருவர் உலகத்துல இல்லை என்று காண்பிச்சு அவ்வளவு பேரையும் கொண்டு போர்டர்ல கொண்டு வந்து, கானான் தேச போர்டர்ல கொண்டு வந்து 12 ஸ்பைய கொண்டு போய் அனுப்புற. நீங்க போய் என்ன, இவங்களை ஸ்பை அனுப்ப வேண்டி வந்த நோக்கமே இவங்களுக்கு இருந்த அவிசுவாசம். இல்லாத ஸ்பையும் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேவுகார போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீங்க இங்க பாலும் தேனும் ஓடுகிற இடம், இது ஆசீர்வாதமானது. நீங்க அங்க போய் நீங்க நடாதது, நீங்க நீர்ப்பாய்ச்சாதது, நீங்கள் கட்டாதது, நீங்க செய்யாததான் நீங்க அங்க போய் என்ன செய்ய போறீங்க? சுதந்திரிக்க போறீங்க என்று சொல்லியும் இவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாம, செழிப்ப விரும்பாம, இவர்கள் என்னத்தை விரும்பினார்கள்? தனாந்தர வாழ்க்கையை விரும்பினார்கள். அன்றாட அப்பத்தை விரும்பினார்கள். அன்றைக்கு ஆண்டவர் போடுவார், சாப்பிட்டு இருப்போம். அப்படித்தான் அவர் விரும்பினார். ஆனா ஆண்டவர் இயேசு தன் ஊழியத்துல வெளிப்படுத்தினது எல்லாமே மிதமிஞ்சின ஆசீர்வாதம். எவ்வளவு தூரத்துக்கு நாம் ஆண்டவரை பற்றி நாம பிள்ளையா வழங்கி இருக்கிறோம் தெரியுமா? சோ அப்ப இது எல்லாத்தையும் என்ன வெளிப்படுத்த எங்களுக்கு? அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷம் தான் நம்ம வெளிப்படுத்து. ஆமென். பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர் காண்பிக்கிறார், இதுதான் என்னுடைய சித்தம், இதுதான் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி என்று சொல்லியும் இவர்கள் நம்பல. சரி, அப்படி இருந்தும் ஓகே, வேவுகாரர் அனுப்பினான். வேவுகாரர் போய் திரும்பி வந்து காலேப்பையும் யோசுவாவையும் தவிர மிச்ச எல்லாரும் துரு செய்தான் சொன்னார். எஸ், அங்க பாலும் தேனும் ஓடுதான். ஆனாலும் அங்க இருக்கிற ராட்சர்களை எங்களால் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாதுன்றார். இவர் தங்கள பலத்தினால ஜெயிக்கிறதான் அவர்கள் நினைச்சு கொண்டார்கள். ஆனா தேவன் இவர்கள் கால் வைக்க எல்லாருமே ஓடி போனார்கள் என்றது வெச்ச பிறகுதான் அவர்களுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் அவர்களுக்கு தெரியல. சோ அதே போல இன்றைக்கு உங்களோட கண் இருளா இருந்தா நீங்க விசுவாசத்துல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க முன்னேற மாட்டீங்க. ஆனா விசுவாசத்துல நீங்கள் கால் வைக்கிற பொழுது, விசுவாசத்துல நீங்க
அந்த நம்பிக்கையின் தலைச்சீராவை நீங்க எடுத்து நீங்க உங்களோட தலையில நீங்க சூட்டின பொழுது ரட்சிப்பு தானா கத்தரால வரும். ஏனென்றா ரோமர் 8 சொல்லுது, ரோமர் 8 எப்படி சொல்லுதுண்டா, உங்களில் அன்பு கூறுறவராலதான் நீங்க என்ன செய்ய போறீங்களா, முற்றிலும் ஜெயம் கொள்ள போறீங்க. ஆமே, உங்களாலே அல்ல. நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கை என்னும் ரட்சிப்பின் தலைச்சீரா. உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான ரட்சிப்பும் ஆண்டவர் உங்களுக்காக குவிச்சு கொண்டே இருப்பார். ஆமீன். அவருடைய அன்பை விட்டு எது நம்ம பிரிக்க முடியும்? அவர் என் மேல வச்ச அன்பை விட்டு எது என்ன பிரிக்க முடியும்? அவர் அவர் வச்ச அன்பால நான் சகலதை நான் ஜெயிக்க போறேனே, முற்றிலும் ஜெயம் கொள்ள போறேனே. இது எனக்கு கிடைச்ச ஒரு சுதந்திரம். இது என்னுடைய சுதந்திரம். என்னில அன்பு வைக்கிற ஒரு ஆளை நடக்க போற சுதந்திரம். என்ற பலம் அல்ல. என்னில அன்பு கூறுவரால நடக்க போற காரியம். இது என்னுடைய சுதந்திரம். இது பிள்ளையனுடைய சுதந்திரம். பைபிள் சொல்றது நம்முடைய சுதந்திரம். நம்முடைய சுதந்திரத்தை நாம தான் என்ன செய்யணும், எடுக்க. ஆமென். இந்த ரோமர் 8 நீங்க அந்த கடைசி இதை பாருங்க, நீங்க எப்படி ஜெயம் கொள்ள போறீங்கன்றது. அப்ப ஒரு கிறிஸ்தவனுக்கு துன்பங்கள் வருமா? வெறும் பெறாமையும் விடலாம். ரெண்டும் இருக்குது. அப்ப ஒரு கிறிஸ்தவனுக்கு துன்பங்கள் வரைக்க நாம என்னை விட அவர்கள் பெருசோ அவரை விட நாங்க பெருசோ அல்ல. வெறும் பெறாமையும் விடலாம். ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்கு வளர வளர நீங்க வெறாம இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு காலகட்டத்திலையும் போவீங்க. ஆனா வளர்ற பொழுது துன்பங்கள் வரலாம். ஆனா ரட்சிப்பின் நம்பிக்கை என்கின்ற அந்த தலைச்சீராக உங்களுக்கு இருந்தா, இதுல இருந்து முற்று முழுதான விடுதலை என்னில் அன்பு கூறுகிற கர்த்தரால் வெறும் என்கின்ற அந்த தலைச்சீரா உங்களுக்கு இருக்க மட்டும் உங்களுடைய பாதை கிறிஸ்துவினுடைய பாதையில போய்கொண்டே இருக்கு. ஆமென். பவுல் சொல்றால் அதை போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா எபேசியர் சபை அதை கலட்டி இருந்தபடியத்தான் பவுல் அந்த பிரசங்கத்தை செய்த. எபேசியர் 6 எனக்கு நீ டைம் இல்ல, எபேசியர் 6 வாய்ச்சு பாருங்க. அதுலயும் இதைத்தான் சொல்லப்படுது. பவுல் என்ன சொல்றார்? எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 6 சரி, குயிக்கா அதை வாய்ச்சிட்டு நான் முடிக்கிறேன். இந்த கொமிங்க முடிஞ்சதுதானே ஆல்ரெடி. குறைக்காங்க, குயிக்கா அதை வாய்ச்சிட்டு நான் முடிக்கிறேன். இந்த தமிழ்ல மட்டுமா பாஸ்டர், இல்ல இங்கிலீஷ்லயுமா? தமிழ்ல மட்டும். நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க. எபேசியர் 6 குயிக்கா ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் இருக்கு. அது எப்படி போராட்டம்னு சொன்னா, மைண்ட் வாய்ஸ், அதாவது உங்களோட மனசுல உங்களோட நடக்கிற போராட்டம். அங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். ஆனா ஜெயம் 100% எங்கடதான். நாங்க ஒரு நாளும் தோத்து போறதில்லை. ஒரு துன்பத்துக்கு போனாலும் ஜெயம் நம்மள பக்கம்தான். என்ன, நாங்க முற்றுமுழுதான் ஜெயிக்க போறோம். யாரால? இயேசுவால. நம்மேல் அன்பு கூறுவரால. ரோமர் 8 தான் சொல்லுது, நம்மில் அன்பு கூறுவரால நாம ஜெயிக்கிறோம். என்ன, ஒருவர் எங்களை கிரேசியா நேசிக்கிறார். அதுக்காக அவர் விலையம் செலுத்திட்டார். ரைட்? பைத்தியமா ஒரு ஆள் எங்களை நேசிக்குது, எனக்குரிய விலையம் அவர் கொடுத்துட்டார். சோ இனி எனக்கு எதிராக நிற்பவன் யார்? இதுதான் உங்களோட எப்பவும் உங்களுடைய மைண்டில் இருக்க வேண்டிய. ஆமென்.
பாருங்க, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு கொள்ளட்டான், அல்லது எடுத்துக் கொள்ளுங்க, ஆங்கிலத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் இருக்கும். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து கொடுத்தவர்களாய் நிற்கவும் திராணியர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. சோ அவைகள் என்னவா? சத்தியம் என்னும் கச்ச உங்களுடைய அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். எத்தனை பேருக்கு தெரியும் நீதி அது விசுவாசத்தினால வர்றது? ஆமென். அது நாங்க பெற்றிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நீதிமான் என்கின்ற மார்க்கவசம் எப்பவும் இருக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷம் பாருங்க, இங்கேயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இதை சில பேர் நீங்க எப்படி புரிஞ்சு விடுவீங்கன்னா, ஓகே நாங்கள் பாதரட்சியை போட்டுக்கொண்டு அதாவது சுவிசேஷம் வீடு வீடா சொல்லிக்கொண்டு திரிக்கணும். நோ 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 100% அதை குறிச்சு இங்க பேசப்படவே இல்லை. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, நான் முன்னே ரட்சிக்கப்பட்ட காலத்துல விளங்கி கொண்டது இப்படித்தான். சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற ஆயத்தம் என்கின்ற பாதரட்சை, கால்களை தொடுத்தவர்களாய். இது நாங்க எப்பவும் பாதரட்சை இல்லாம நீங்க ஒரு யுத்தத்துக்கோ அல்லது எதுக்கோ போக முடியுமா? முடியாது. அப்ப சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம். எத்தனை வருஷம் நான் ஆயத்தமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவால நான் எப்பவும் நான் பாதரட்சியை போட்டிருக்கேன். சுவிசேஷம் தான் எனக்கு இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தந்தது. ஆமென். நான் எப்பவும் ஒரு சொலிட் ஒரு 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 ஃபேமான ஒரு இடத்துலதான் நான் நிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட தான் நான் நிக்கிறேன். இந்த பாதரட்சியை தான் நான் போட்டிருக்கிறேன். ஆமென். சோ அந்த தைரியம் உங்களுக்கு தேவை. இது கிடைச்சது சுவிசேஷத்தினால. பொல்லாங்கனையும் அக்னி ஆசிரியர் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. ஆமென். சொல்லுங்க, ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. என்றைக்கும் உங்களுக்கு தெரியணும், இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு எல்லாவித ரட்சிப்பும் எனக்கு இருக்குது. ஆமென். எல்லா விதமான ரட்சியும் என்னில் அன்பு கூறுவதால எனக்கு இருக்கு. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இதெல்லாத்தையும் நீங்க இலகுவாக நீங்க என்ன செய்யலாம்? நீங்க அணிஞ்சு கொள்ளலாம். இதை அணிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். சோ அது அடுத்த சொல்ல, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொழுது மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தம் வாங்க பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஆமென். சோ எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நீங்க என்ன செய்யட்டாம்? ஆவியினால ஜெபம் பண்ணிட்டான். இந்த பரிசேர சாட்சியர் அல்லது மாம்சத்துல ஜபிக்கிற ஜபங்கள், உபவாசம் அல்லது ஒரு நாள் 6 மணித்தியால ஜபம் அல்லது மாத்திரை போடுற மாதிரி 3 தடவை ஜபம், அதெல்லாம் ஒரு மத ரீதியான ஒரு விண்ணப்பங்கள், ஜபங்கள். இங்க மேல் சொல்லிய இது ஒன்றும் இல்லாம நாம ஜபிக்கவே இயலாதுன்றதான் சொல்ல வரேன். சோ இதெல்லாம் நீங்க அணிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு மன உறுதி வரும். கர்த்தரை நீங்க துதிப்பீங்க. எப்பவும் நீங்க விண்ணப்பம் பண்ணுவீங்க.
ஆமென். என்ன ஜெபம் உங்களுக்கு கஷ்டமா வராது. ஜெபம் என்றது உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுக்குள்ள வருது. ஆமென். சோ ஆகவே நீங்க இந்த ரட்சிப்பின் தலைச்சீராவ, நம்பிக்கை என்ன ரட்சிப்பின் தலைச்சீராண்டா அதுக்கு இன்னொரு பேர் நம்பிக்கை என்ன தலைச்சீராவ நீங்க எப்பவும் உங்களோட தலையில போட்டுருங்க. ஆமென். சோ இந்த நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டிருக்கும். இது இந்த நம்பிக்கையை தந்தது இயேசு. ஆமென். சோ இயேசு. சோ இது எப்படி வருது? சுவிசேஷத்தினால. சோ இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கை பயணம், எங்களோட வழி மாறிடும். உங்களோட வழி வேற வழிக்கு போய் இந்த நம்பிக்கை என்ற வழியில நீங்க போனாதான் இயேசு சிலுவையில எல்லா வியாக்குலத்துக்கும், துன்பத்துக்கும், தீரத்துக்கும், எல்லா பட்டினிக்கும், நாசமோசத்துக்கும் விலையை செலுத்திட்டார். சோ ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்கின்ற நம்பிக்கையில அந்த பாதையில நீங்க போற பொழுதுதான் உங்களுக்கு நாளுக்கு நாள் விடுதலையை காண்டு கொள்வீங்க. ஆமென். சோ நான் ஜெபம் பண்ண போறேன். தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினால கிடைக்கிறதான முழு ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இன்னும் அதிகமாக உங்களுடைய சுவிசேஷத்தினுடைய ஒளி அவருடைய இருதயத்துல பிரகாசிக்கட்டும். எப்படி அடிக்கடி மழை நிலத்துக்கு பெய்யுதோ, சோ அது பெய்கிற பொழுது அந்த நிலம் எப்படி அங்க விளைச்சலை கொடுக்குதோ, அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்துல அடிக்கடி உங்களுடைய சுவிசேஷம் மழை பெய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே. சோ அது மட்டுமல்ல, எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாய் பெருகட்டும். ரட்சிப்பென்னும் தலைச்சீராவை ஒவ்வொருவரும் அணிஞ்சிருக்கட்டும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில உங்களுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சொந்தரிக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.